வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, அறிமுக உரையிலேயே இன்றைக்கு நாம் சிந்திக்க எடுத்திருக்கக்கூடிய பொருளை பற்றி தெளிவாக விளக்கியிருக்காரு நம்ம ராமானுஜ அவர்கள். எல்லாருக்கும் விளங்கும். ஏனென்றால் இறைநிலையை உணர்ந்து கொண்டால் அதற்கப்பால ஒரு பொருள் இல்லவே இல்லை. அதனால்தான் இறைநிலையே பிரபஞ்சமாகவும் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களாகவும் தன்மாற்றம் அடைந்திருக்கிறது என்று நம்முடைய தத்துவத்தில் முதல்ல கொடுக்கிறேன். ஏனென்றால் அந்த இறைநிலையை தவிர இன்னொரு சக்தி பிரபஞ்சத்தில் இல்லை. அதனால பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் 4 ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமா. அந்த தெய்வத்துக்கு ஒரு அடையாளம் காட்டுறதுக்கு வற்றாயிருப்பு, எப்போதும் குறைபடாது. இதை நாம் சாதாரணமா அட்சயம் என்று சொல்லுவாங்க. அதே வார்த்தை தான் வற்றாயிருப்பு. வற்றாயிருப்பு பேராற்றல், பேராற்றல், பேரறிவு, காலம் ஆகிய 4 வளங்களும் ஒன்றிணைந்த பெருவெளிதான் தெய்வம் என்பது அந்த கவியினுடைய அர்த்தம். இதுல சாதாரண மக்கள் எல்லாம் புலன்களையோட நின்றுறதுனால சில உண்மை பொருட்கள் விளங்கி கொள்ள முடியல. பெருவெளியே தெய்வம் என்று சொன்னா சுத்த வெளி. ஐயா, சுத்த வெளியில ஒண்ணுமே இல்லையே, அது எப்படி தெய்வமாகும்? இது பல இடங்கள்ல கேட்ட கேள்விதான் என்ன. ஆனா நீங்களெல்லாம் கூட லேசா புரிந்து கொள்றதுக்கு சில விளக்கங்களை கொடுக்கிறேன். இப்ப நாம் எங்க உட்கார்ந்திருக்கிறோம்? பூமியின் மீது. இந்த பூமி ஒரு நாளைக்கு ஒரு சுத்தி சுத்தி வருது 1000 மைல் வேகத்துல மணிக்கு. அதே நேரத்துல சூரியனை ஒவ்வொரு நாளைக்கும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 15,50,000 மைல் ஒரு நாளைக்கு டிராவல் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒரு சுத்து. ஏனென்றால் 9 கோடி மைல் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைவெளி. அப்படி இருக்கிற போது அந்த பூமி என்ன இடம் இருக்கும்? எத்தனையோ கோடி டன் எடை இருக்கிறதாக விஞ்ஞானிகளே சொல்றாங்க. அதே விஞ்ஞானிகள் கூட்டத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன். சூரியன் எவ்வளவு எடை இருக்கும்னு கேட்டேன். அதற்கு அவங்க கணக்கு வச்சிருக்காங்க. அந்த கணக்குப்படி சொல்றாங்க, பூமியை போன்று 92 கோடி பங்கு அதிகமான எடையுடையது சூரியன். இப்போ பூமியினுடைய எடை என்ன இருக்கும்னு நீங்களா யோசித்து பாருங்க. அதை விட 92 கோடி அளவு பலுவாது சூரியன். இந்த சூரியனும் பூமியும் எங்கே இருக்கின்றன? நாம் எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கிறதுனால அசையாத இருக்குது உலகம்னு நினைச்சிட்டு இருக்குமே. அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு சுத்திட்டு இருக்குது 25,000 மைல் வேகத்துல ஒரு நாளைக்கு. அப்போ அந்த உலகத்தின் மீது இருக்கிறோம். அது அவ்வளவு எடை இருக்குது. அந்த எடையோட 92 கோடி பங்கு அதிகமுடையது சூரியன். இந்த சூரியனும் பூமியும் எங்கே இருக்கின்றன என்று சாதாரணமாக நீங்களா கவனிச்சு பாருங்க. அது
அதிகமா விளக்க வேண்டியதில்லை. எல்லாம் சுத்த வெளியில மிதந்து உருண்டு இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. அவ்வளவுதான். இந்த சுத்த வெளியில தான் இந்த சூரிய குடும்பம் 9 கோள்களும் வருது. இந்த ஒரு சூரிய குடும்பம் மாத்திரம் இல்ல, ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கிறோமே, அவ்வளவும் சுத்த வெளியில தான் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் ஒரு பொருள் மீது இன்னொரு பொருள் மிதக்கிறது என்று சொன்னா, மிதக்கிற பொருளுக்கு வலு அதிகமா, தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருளுக்கு வலு அதிகமா? இது சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும். தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியதுக்கு அதுக்கு வலு அதிகமா இருக்கணும், இல்லைன்னா தாங்க முடியாது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா சூரியன்களையும் சூரிய குடும்பத்தையும் தாங்கிக் கொண்டு அதாவது அதனுடைய இடத்துல சுழண்டு கொண்டு வருதுன்னு சொன்னா, அப்போ அந்த சுத்த வெளி சக்தி இல்லாத இருக்குமா? அந்த சக்தி தெரியறது இல்லை நமக்கு. காற்று கூட கண்ணுக்கு தெரியல. நாம் ஆனா அடிக்கிற போது மேல வீசுது பாரு, அதனால காற்று ஒரு சக்தியுடையதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் அதிகமாக காற்று அடிக்கிற போது மரங்கள் எல்லாம் கூட தள்ளிடும். காற்றே அப்படின்னு சொன்னா அதை விட நுண்ணிய சக்தியாக இருக்கக்கூடியது இறைவெளி. இறைவெளி எவ்வளவு சக்தியுடையதுன்னு பாருங்க. அவ்வளவு பெரிய ஆற்றலுடையது இறைநிலை. அதைத்தான் தெய்வம் என்று சொல்றோம். அந்த தெய்வத்துக்கு தன்னே இறுக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி தான். அவ்வளவு ஆற்றல் இருக்குது. அதை விட வேற இன்னொரு பொருள் இருந்தால்தானே இருக்கிறதுக்கு. அதையே இறுக்கிக் கொள்வது எல்லையற்ற வெளி. அதனால அவ்வளவு நுண்ணிய துகள்களாக இருக்கிறதா இப்ப சுத்த வெளி. அந்த சுத்த வெளியில அந்த நுண்ணிய துகள்கள் எங்க போகும்? சுத்த வெளியிலே இருக்கு. அந்த சுத்த வெளியில இருக்கக்கூடிய அழுத்தம் ஒவ்வொரு துகளையும் விரைவாக சுழல வைக்கும். அந்த சுழற்சியினால மேற்கொண்டு அழுத்தம் இருக்கிற போது பல துகள்கள் ஒன்று சேர்ந்த அணு என்றதாக, அணுக்கள் எல்லாம் கூடிய போது பஞ்சபூதங்கள் சொல்றோம். அந்த பஞ்சபூத கலவைகள் அதே இறுக்கத்தினால சேர்ற போது அண்டங்கள். அதுல ஒண்ணுதான் உலகம். இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம், அவ்வளவையும் தாங்கிக் கொண்டு சுழண்டி கொண்டு இருக்கிறது அல்லவா? அத்தகைய பேராற்றல் அந்த துகள்கள் சில சேர்ந்து அணுவாச்சு, அணுக்கள் சேர்ந்து எந்த பொருள் மாச்சு. நம்ம உடம்பு கூட அணுக்களுடைய கூட்டுதான். அப்போ மனிதன் என்றால் யாரு? இறை துகள்கள் அடங்கிய விண் கூட்டம், விண்ணினுடைய கூட்டம். இது தெரிகிற வரைக்கும் மனிதனை மனிதன் மதித்து நடக்க முடியவில்லை. இப்ப சாதாரணமா மனிதனை எப்படி நான் மதிக்கிறோம்னா, ஒவ்வொரு மனிதனும் உணவை மலமாக்கக்கூடிய மிஷின், அதான் தெரியுது நமக்கு. அப்படி இல்லை. இந்த உடல்ல எத்தனை விதமான விந்தைகள் நடக்குதுன்னு பாருங்க. அத்தனை விந்தைகள் நடக்கக்கூடிய இந்த உடல் இறையாற்றலே தன்மாற்றம் பெற்று விண்ணாகி அணுவாகி அணுக்கள் கூடி பொருட்களாகி அந்த பொருட்கள்ல இருந்து கருமையும் அமைந்து உயிர்களாகி சிப்பியிலிருந்து பரிணாமத்துல பல உயிர்களாகி மனிதனாகவும் வந்திருக்கிறோம்னு சொன்னா, அத்தனை உயிர்களில் உள்ள இறை, அதாவது
இருக்க ஆற்றலும் இயக்க ஆற்றலும் கருத்துகளும் எல்லாமே ஒவ்வொரு மனிதனுடையும் அடங்கி இருக்கு. ஏன்னா உடல் மாறி போச்சு, அந்த கருமையத்துல எல்லா ஆற்றலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒவ்வொருத்தரையும் கவனிச்சு பாருங்க. நாம் எங்க இருந்து வந்தோம்? அப்பா அம்மா. அப்பா அம்மா எங்க இருந்து வந்தாங்க? அவங்களுக்கு அப்பா அம்மா. அப்படியே போன கடைசியில ஆளே இல்லாத நேரத்துல பார்த்தா அது எங்க இருந்து வந்தாங்க? அதுக்கு முன்ன அனுமான், அதாவது குரங்குல இருந்து மனிதன் வந்தா என்றது கண்டுபிடிச்சாங்க. அப்ப குரங்கு எங்க இருந்து வந்தது? அதுக்கு ஒரு ஜீவன்ல இருந்து. அப்படி பார்த்தீங்கன்னா சிற்றுயிர்ல இருந்து பல கோடி உயிர்கள்ல உருவம் எடுத்து 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 உருவங்கள் போச்சு. அதான் எல்லா ஜீவராசிகளுடைய குணங்களும் மனிதனிட இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளாததுனால மனிதனுடைய மதிப்பு தெரிந்து கொள்ளலன்னு ஒண்ணு, அது தெரிந்து கொள்ளாததுனால முறையாக நடந்து கொள்ளல. இப்ப என்னாச்சு? உலக மக்கள் பண்பாடு உருக்குலைந்து போச்சு. ஒவ்வொருவரும் பிறருக்கு பகைவராகின்றார்கள். இது எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவோ சிக்கல் இல்லாத மனிதனே உலகத்துல காலம். கேட்டு பார்த்தனார் எல்லாரையும். தெரியும், அது ஏன் சொல்றீங்க? எனக்கு எத்தனையோ தொல்லைகள் இருக்குது அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொல்லை இல்லாத சிக்கல் இல்லாத மனிதன் இருக்கானா? இல்லை. அந்த சிக்கல் எல்லாம் இப்ப எப்படி வந்தது? பிறவாலையும் வருது, நாமாவும் ஏற்படுத்திக் கொள்றோம். பிறர் மனிதன் இறைநிலையினுடைய அவதாரம் தெரியாதனால, மதிப்பு இல்லாதனால மனிதனுக்கு மனிதனே தீங்கு செய்யறான். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் துன்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனே மனிதனுக்கு தேடிக்கொண்ட சிக்கல்களா தவிர இறையாற்றல்னால ஒரு சிக்கல் இல்லை. எல்லாம் சரியா இருக்கு. அதனால என்ன செய்யணும்? இப்ப இறைநிலையை உணர்ந்தாச்சு. எல்லாம் வல்ல முழுமுகத்திலேதான் பரிணாமத்துல மனிதனாகவும் வந்திருக்கிறது போது மனிதனுக்குள்ளாத முழு அறிவு இருக்கத்தால இருக்கும். இறைநிலைக்கு உள்ள அறிவு இருக்குது. ஆனா எது வரைக்கும் நாம் தூண்டி விட்டோமோ அது வரைக்கும் தான் இயங்கும். எல்லா அறிவும் இறைநிலையாக மாறக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்கிறது. ஏன்னா அதுவாகவே இவன் ஏற்பதனால அத்தகைய பெரிய ஆற்றல் பெற்ற மனிதன் ஏன் உலகத்துல துன்பம் அடைய வேண்டும்? தன்னை பற்றி தெரிந்து கொள்ளாதனால, தன்னை பற்றி தெரிந்து கொள்ளாதனால பிறரை பற்றியும் தெரிந்து கொள்றதில்லை. ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயலையும் பாருங்க. சாதாரண நாம் உணவு சாப்பிடுறோம். அந்த உணவு என்ன ஆகிறது? 7 தாதுக்களாக மாறும். ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம். இதெல்லாம் யார் செய்யறது? இங்க உட்கார்ந்து இருக்கிறது நாம கிட்டத்தட்ட 200 பேர் இருக்கோம். இதுல யாராயிலும் ஒருத்தர் இந்த 7 தாதுக்களாக உணவை மாத்திர வித்தையில நான் ஒன்ன செய்யறேன் என்று யாராயிலும் முன் வர முடியுமா? முடியாது. உணவை சாப்பிடதான் தெரியும். அந்த உணவை மற்ற தாதுக்களாக மாத்துறது வேற நமக்கு தெரியாது. அம்மா அப்பா செய்யறாங்களா? இல்லை. நம்ம கிட்ட வரி வாங்குற அரசாங்கம் செய்தா அதுவும் இல்லை. அப்ப யார் செய்யறது? எல்லாம் வல்ல இறையாற்றல் எங்குமே நிறைந்து இயங்கிக் கொண்டிருப்பதனால பேரறிவாக அங்கங்கு என்னென்ன வேண்டுமோ அது அதுக்கு தகுந்தவாறு இயக்கம். இந்த உண்மையை உணராததுனால, இறைநிலை உணர்வு இல்லாததால
அறநெறி இல்லை. அறநெறி தான் பாவம் செய்யாத இருக்கணும், புண்ணியம் தான் செய்யணும்னா பாவம் புண்ணியம் இது ரெண்டு கூட சரியாக முறையாக வகுத்து கொடுக்கல எல்லாரும். இது பாவம் அது புண்ணியம்னு சொன்னாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு சூத்திரமாக அதை சொல்றேன். எண்ணம் சொல் செயல் இவை மூன்றாலும் எவருக்கோ தனக்கோ இன்றோ பின்னோ அறிவுக்கோ உடலுக்கோ துன்பம் தருமேயானால் அந்த செயல் பாவம். எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவு உண்டல்லவா? அந்த விளைவு எனக்கோ பிறருக்கோ இன்றோ பின்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தருமேயானால் அதுதான் பாவம். துன்பம் தீர்க்குமேயானால் அதுதான் புண்ணியம். வேற ஒண்ணும் இல்லை பாவ புண்ணியம். இப்போ இதை தெரிஞ்சு கொள்றதுக்கு சுலபமா வந்துட்டல்ல. இப்ப நடந்து கொள்ள வேண்டியது, நடந்து கொள்ள வேண்டியதுக்காகத்தான் அதை வகைப்படுத்தி ஐந்தொழுக்க பண்பாடாக இப்ப பாடினாங்க. பண்பாட்டுல என்ன ஐந்தொழுக்க பண்பாடு என்று வாழ்க்கை நெறி ஒரு பெரிய கட்டடம். ஆனால் ஒரு பெரிய பங்களா கட்டுறதா இருந்தா 4 பக்கம் சோறு பாருங்க. அது போல இதற்கும் 4 பாதுகாப்பு வேணும். போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம். போதையும் போரும் பொய் புகை இந்த 4 ஒழிச்சாதான் அறிவு தூய்மையாக இருக்கும், நாம் நல்லது செய்ய முடியும். அப்படி இருந்தால் அதிக சுமை ஏதுமில்லை. இது பெரிய கஷ்டம் இல்லை. ஐந்தொழுக்க பண்பாடு அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். என்னுடைய அறிவாற்றல், என்னுடைய உடலாற்றல் இவைகளால் எந்த பொருளை நான் உற்பத்தி செய்ய முடியுமோ அதை வைத்துக்கொண்டு நான் வாழணும். ஏன் என்ற தேவை இருக்குது. அந்த தேவைக்கு நான் என்னுடைய உழைப்பை வைக்கலன்னு சொன்னா இன்னொருத்தர் தலையில தானே கை வைக்கணும். அங்கதான் குற்றம் வருது. அதற்கு ஒரு கவியே இருக்கு. என் உழைப்பாலும் எனது அறிவாலும் பெற்ற எப்பொருளும் எனக்கு உரிமை என்பதுதான் நீதி. நீதி என்பது என்ன? என் உழைப்பாலும் என் அறிவின் திறனாலும் பெற்ற எந்த பொருள் எனக்கு நீ உரிமை. பின்னதனை தீர்க்கலாம், பிறருக்கு உதவி செய்யலாம், அதை நாம உபயோகிக்கலாம், பிறர் கொடுக்கலாம். அத்தகைய முறையில உரிமையான பிறகுத்தான் அனுபவிக்கணும்ன்றது வந்ததுன்னா உலகத்துல குற்றம் இல்லை. குற்றம் எங்க வருது? பிறர் உரிமையில கைய வைக்கிற பொறுப்பான். ஆகையினால ஒவ்வொருவரும் நமக்கு என்ன தேவை, அந்த தேவையை பெறுவதற்கு என்னுடைய உழைப்பு என்னென்ன முறையில் நேரடியாக உழைப்பு பெற முடியாது. உதாரணமா துணி நெய்யணும் முடியுமா? அது யார் நெய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம உழைப்பாலே ஏற்பட்ட பொருளை கொடுத்துட்டு அதை வாய்க்கிறோம். இதான் பண்டமாற்று. ஆகவே அந்த முறையில தன்னுடைய உழைப்பின் மூலமாக மனித குலத்துக்கு வேண்டிய பொருளை உற்பத்தி செய்ய தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. அடுத்தது என்ன வேணும்? மதி பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானறியும். நம்ம போல எல்லாருக்கும் இருக்குது, உணர்வு இருக்குது, துன்பம் இருக்குது, இன்பம் இருக்குது. ஆனா நாம் ஏன் அவர்களுக்கு துன்பம் கொடுக்கணும்? தேவையே இல்லை. பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் வாழலாம். ஆனா பழக்கத்தினால ஏதோ செய்யறோம், அதே தொடர்ந்து துன்பங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கொடுத்துக்கிட்டே இருக்க மாத்திரம் இல்லை, நம்ம வாங்கிட்டே இருக்கோம். அது வேற. கொடுத்தது சும்மா இருப்பானா? அவனும் திருப்பி கொடுக்கத்தானே ஆகணும். ஆகவே எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த துன்பத்தை. அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால்
உடல் உழைப்பார் வாழ்வதென்ற முடிவும் மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தாத மாநெறியும். அதுதான் உயர்ந்த நெறி. அது உயிர் கொள்ளாத நோன்பு. இங்கே சிந்திக்க வேண்டியது அவசியம். ஏன்னா விலங்கினங்கள் எல்லாம் எந்த விலங்கினத்துக்காயிலும் தன் உணவை உற்பத்தி செய்ய தெரியுமா? மனிதனுக்கோ விதையை போட்டு 100 விதையாக 100 மரம் ஆக்க முடியும், ஒரு நெல் போட்டு 100 நெல் எடுக்க முடியும். அந்த மாதிரியான உணவு உற்பத்தி செய்யக்கூடிய திறமை மனிதனுக்கு இருக்குது. அந்த திறமை இல்லாததுனால பசி இல்லாத இருக்க முடியுமா? ஜீவனாக இருந்தா இருக்குது. அந்த பசியை தீர்த்து கொள்றதுக்கு ஒன்று பிடிச்சி சாப்பிடுது. அப்போ உணவுக்கு உயிர்கொலை என்பது விலங்கினத்தினுடைய வாழ்க்கை நெறி. விலங்கினம்னா ஜீவராசிகள். அப்போ பிற உயிரை கொல்ற போது 4 வகையான குற்றங்கள் இருக்குதுன்றத புரிஞ்சுக்குங்க. முதல்ல வதைக்கிறது பிடிச்சி, 2வது அதை கொல்லுகிறது கொலை, 3வது அவன் உடலை எடுத்து சாப்பிடுறது திருடு, 4வது அவனுடைய வாழ்க்கை சுதந்திரத்தையே அழித்து விடுகிறது. இந்த 4 குற்றங்கள் செய்யாத எந்த ஜீவனும் வாழ முடியாது. அது விலங்கினத்துக்கு வேற ஒன்றும் வழி இல்லை. மனிதனாக வந்துட்ட பிறகு இந்த 4 குற்றங்கள்ல எதுவுமே ஒத்துக்கொள்ளாது. அதனாலதான் மனிதன் உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்புன்னு சொல்றோம். நோன்புன்னா விரதம். அந்த மாதிரி விரதமே எடுத்துக்கொள்ளணும். தேவையே இல்லை, பழக்கம் ஆயிப்போச்சு, அதை இப்ப விட்டுணும்னு நினைக்கிறீங்க, உடனே விட முடியல, பரவாயில்ல. வாரத்துக்கு 2 நாள் தவறி வைக்கிறது, 1 நாள் விடுறது, அப்புறம் வாரத்துல 2 நாள் 3 நாள் அப்படி பழகிட்டா 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள விட்டுலாம். யார் நீ ஏன் சாப்பிடல நான் கேட்க போறாங்க? இல்ல, அந்த விலங்கினம் தான் என்னையா என்ன சாப்பிடவே இல்லையே, நான் அப்படியே இருக்க கேட்க போகுது. இல்லை, ஒவ்வொரு விலங்கினம் அதை கொல்ற போது எவ்வளவு துன்பம் அடையும்னுட்டு நல்லா கவனிச்சு பாருங்க. சாதாரணமா நம்ம ஒரு அடிபட்டு போச்சுன்னா எவ்வளவு துன்பம் இருக்கிறது. அந்த துன்பத்தை விட உயிர்கொலை செய்யற போது எப்படி இருக்கும்? அதை பற்றி ஒரு பெரியார் சொல்றாரு, ஒவ்வொரு ஜீவனும் கொல்ற போது அபயக்குரல் கொடுக்குது. அது மனிதனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, துன்பம் வர்ற போது ஐயோ ஐயோன்னு கூடுது இல்லையா? அதே போல இந்த விலங்கினத்துல, அதாவது பறவைகளையோ ஆடு நாடு இவைகளெல்லாம் கொல்றாங்களே, அது கூச்சல் போடாத இருக்குதா? அபயக்குரல் போடாத இருக்குதா? எவ்வளவோ கத்துது. அந்த கத்தலை கேட்டுக்கிட்டு அதுக்கு ஒன்னும் உதவி செய்யாத போகக்கூடிய ஒரு மகானா இருந்தா கூட அவருக்கு பெரிய நரகம்னு சொல்றாரு அவர். அது எப்படி சொல்றாருன்னா, உயிர்கொலை செய்து மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அம்மா எனும் சத்தம் கேட்டகன்ற மாறவருக்கு, அது அம்மான்னு கத்துத, அது அப்ப கூட அது கேட்காத, அது கொலை செய்யற சாப்பிடுறவங்களுக்கு அம்மா எனும் சத்தம் கேட்டகன்ற மாதவருக்கு, மாதவர்னா பெரிய முனிவரா இருந்தாலும் சரி, பொய்மா நரகமெனில் புஷித்தவர்க்கு என்ன சொல்லுது? அத்தகைய நரகம் அவனுக்கு கிடைக்கும்னு சொன்னா சாப்பிட்றவனுக்கு எப்படி? அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன்ட்டார் அவரு. ஆகவே அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்குது, யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. பழக்கத்தினால சாப்பிட்டுட்டே இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அந்த பழக்கத்தை
குறைக்கணும்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி வாரத்துல ஒரு நாள் விட்டுடுறது, அப்புறம் 2 நாள் விடுறது, 3 நாள் விடுறது, 4 நாள் விடுறது, அப்புறம் தானாவே வந்துடும். அன்பர்களே, அந்த மாதிரி உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு. பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பு. பொதுவாக ஒவ்வொருக்கும் பாதுகாப்பு பராமரிப்பு தேவை. அத நம்மால முடிந்த வரையில பாதுகாப்பும் பராமரிப்பும் கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லாத அவர்களுக்கு எந்த விதமான கேடு செய்யாத இருக்கணும் இல்லையா? அப்போ அதனால பிற பொருளை சுதந்திரத்தை பாதுகாத்தும் மதிப்போட அவர்களை துன்பம் போக்கு அன்பு வேண்டும். என்ன துன்பம் யாருக்கு வந்தாலும் நம்மால முடிந்த வரையில அந்த துன்பப்படும் உயிருக்கு உதவணும். இதுதான் 5 ஒழுக்கம். இந்த 5 ஒழுக்கத்தை ஏற்படுத்தின போது இது எல்லாராலையும் உணர்ந்து கொள்றதுக்கு முடியாது என்று தெரிஞ்சு அதை 2 ஒழுக்கமாக மாற்றி வச்சிருக்கிறேன். என்ன? முதல், நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் மனதலுக்கும் துன்பம் தர மாட்டேன். ஒன்று. துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். இதுக்கு மேல என்ன வேணும்? 4 வேதங்கள், 6 சாத்திரம், 18 புராணங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் எல்லாவற்றையும் கரைச்சி குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய எசன்ஸ் என்னன்னுட்டு, இங்கே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படும் ஒருவருக்கு என்னாலான உதவியை செய்வேன். இதை விட வேற ஒன்றும் இல்லை. அன்பர்களே, இதை தெரிந்தவர்கள் எல்லாம் 5 ஒழுக்க பண்பாடாம் அறநெறியை இங்கே அறிவில் இறை உணர்த்தியவாறு அனைவருக்கு சொன்னேன். எனக்கு அறிவில எப்படி வந்ததுன்னா இறையாற்றல எடுத்து கொடுத்து இதை பரப்பணும்னு சொல்ற மாதிரி ஒரு வேகத்தை கொடுத்துருக்குது. அதை தான் சொன்னேன். சிந்திக்க வல்லவர்களோடெல்லாம் சேர்ந்து, சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆங்காங்கே குழுக்களாக கூடி பரவணும். 5 ஒழுக்க பண்பாடாம் அறவையை இங்கே அறிவிலரை உணர்த்தியவாறு அனைவருக்கு சொன்னேன். சிந்திப்பீர் இந்நெறியை சிறந்த வேற கண்டால் செயல்படுத்த எளிமையோடு சீர்மை உண்டன்றோ. இது செயல்படுத்துறதுக்கு எவ்வளோ சுலபம். ஆகையினால சீர்மையும் இருக்குது. சீர்மைன்னா எல்லா குற்றங்களும் இல்லாத நலமாக வாழக்கூடிய சீர்மை உண்டு. அதற்கு 5 ஒழுக்க பண்பாடு வாழ்வில் அமுலாக்க அறிஞர் குழு ஆங்காங்கே அமைத்து மக்களுக்கெல்லாம் சிந்தனையை ஊட்டி வாழ்வு சிறக்க தொண்டு செய்வோம். யாரால முடியுமோ அங்கங்க ஒரு குழு சேர்த்து கொண்டு மற்றவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லி படிப்படியாக தான் வரணும். ஒரே நாள்ல மாத்திட முடியாது உலகத்தை. என்னதான் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு உண்மையை தெரிந்து கொண்டா இருக்கக்கூடிய பழக்கத்தை ஒரே நாள்ல மாற்றிவிட முடியாது. பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் மனிதன் அடிமை. பழக்கத்தையும் விடமாட்டான், விளக்கத்தையும் மறக்க மாட்டான். இதை 2ஐயும் சேர்த்துக்கிட்டே கஷ்டப்பட்டு இருப்பான். ஆகையினால நாம் என்ன செய்யணும்? படிப்படியாக ஒரு நாள், இந்த மாசமே வச்சுங்க, இந்த மாசத்துல ஒரு நாள் சாப்பிட்றது இல்லை, அடுத்த மாசத்துல 2 நாள் சாப்பிட்றது இல்லை. அதனால மொத்தம் 7 நாள் தானே இருக்கு. 7 மாசத்துல 7 நாளும் போச்சு. அதுக்குள்ளே மனம் துணிந்து பழக்கம் வந்துடும், விட்டுடுவான். ஆகவே அந்த முறையில தான் இந்த மாற்றம் வரணும். அடுத்தபடியாக சிந்தனையை ஊட்டி வாழ்வு சிறக்க தொண்டு செய்வோம். சீர்திருத்த உலகிலே எல்லாருக்கும் எப்பொழுதும் வேண்டும். ஏன்னா
நம்ம ஆதிகால மனிதன் வாழ்க்கையில இருந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது மனிதன் வாழ்வு. அன்றைக்கு எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதி எந்த வசதியும் இல்லை. அப்ப எந்தெந்த முறையில வாழ்ந்தானோ அதையே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அவ ஏற்பட்ட கருத்துக்கள் எல்லாம் தொடர்ந்து வருது. இப்ப நாம் சிந்தனையை செய்வோம். எது எது துன்பத்தை கொடுக்குதோ அந்த செயல்கள் எல்லாம் மாற்றி விடுவோம் என்று சொன்னா, உலகத்துல 5 ஒழுக்க பண்பாட்டை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதை 2 ஒழுக்கமா வச்சிருக்கோமே. நான் யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தருவதில்லை, துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன். பழகணும். எங்க போய் பழகணும்னு கேட்காதீங்க. உங்க வீட்டிலேயே 4 பேர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க இல்லையா? காலையில இருந்து ஒவ்வொரு நினைச்சுங்க அவங்க மனதை வச்சு, என்னுடைய வாழ்நாள்ல உனக்கு எந்த துன்பமும் கொடுக்க மாட்டேன், உடலாலும் மனதாலும். அப்படியே 4 பேருக்கும் போட்டுங்க. அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த எண்ணமும் இந்த முடிவு வருது இல்லையா? அப்படி மாறி போகும் நாளா வட்டத்துல. அந்த முறையில குடும்பத்திலேயே பழகிக் கொள்ளணும். எங்க போய் பழகிறதுன்றதை கேட்க வேண்டாம். யாரும் உங்களுக்கு பழகி கொடுக்க மாட்டாங்க, நீங்களே தான் பழகிக்கணும். இப்போ சிம்பிள், அதாவது எளிய முறை. நான் யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்வேன். 5 பேர் நம்ம குடும்பத்தில் இருக்காங்கன்னு சொன்னா, அந்த 5 பேர் குடும்பத்துல நீங்க இத 5 பேரும் பயிற்சி பண்றீங்க. எப்படி இருக்கும்? எந்த விதமான குறைபாடு வரவே வராது. ஒரு 4 மாசம் 5 மாசம் பொறுத்து பார்த்தா அமைதியான குடும்பமா வந்துடும். செய்யக்கூடாது. அப்படிதான் மாற்றம் வரணும். உணர்றோம், உணர்ந்து பழகணும். எனக்கு தெரியா, அதாவது சொல்லி கொடுத்தாங்களே, அது எவ்வளவு வேகமாக சொல்லி கேட்டீங்களோ அவ்வளவு வேகமா போயிடும். பழகினால்தான் நம்முது. பழகல என்ன? புத்தகத்துக்கு. அந்த புத்தகத்தை ஆயுத பூஜைக்கு எடுப்போம், பூஜை பண்ணுவோம், எல்லாம் பூஜைக்கு எடுப்போம், போட்டுவிடுவோம். இவ்வளவுதான். புத்தகம் ஒன்றும் பொதுவாது. குறிப்பது நாம் பழகின பழக்கம்தான் நமக்கு தேவை. நண்பர்களே, அந்த முறையில இத எடுத்துக்கொண்டு அறவழியை இங்கே அறிவில் இறை உணர்த்தியவாறு அனைவருக்கு சொன்னேன். சிந்திப்பீடு இந்நறியை சிறந்ததென கண்டால் செயல்படுத்த எளிமையோடு சீர்மையும் உண்டன்றோ. எந்த இடத்திலும் மக்கள் இப்பண்பை, தூய பண்பை ஏற்று நடந்தால் உலகம் எவ்வாறு அமையும்? எவ்வளோ பேர் உலகம் சமாதானம் வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும் பேசிட்டே இருக்காங்களே. இந்த பேச்சில் எல்லாம் உலகம் சமாதானம் வருமா? வராது. அவரவர்கள் செய்ய வேண்டிய கடமையில முடிந்த வரையில செய்தால்தான் வரும். எனவே இந்த 5 ஒழுக்க பண்பாட்டை நீங்கள் நல்ல முறையில பழகிக் கொள்ளலாம். பழகிக் கொள்றதுக்கு முதல்ல அந்த சொற்கள் இருக்குதே, அந்த உறுதிமொழி, அதையே முதல்ல பழகணும். அது சிலர் மறந்துவிடும். அதுக்காக இன்னைக்கு நான் என்ன செய்யறேன், இந்த 5 ஒழுக்க பண்பாட்டுல நல்ல பண்பட்ட உள்ளம் என்னுடைய உள்ளம். அதனால நானே நேரடியாக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். எல்லாருக்கும் சொல்லுங்க. யாராருக்கு பிரியம் இல்லையோ சொல்ல வேண்டாம். பிரியம் உள்ளவங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் தினந்தோறும் கூட காலையில எழுந்து 2-3 தடவை சொல்லிக் கொள்ளுங்க. எப்படி இருக்குது பாருங்க வாழ்க்கை. இப்போ நான் சொல்றேன், 3 தடவை சொல்லலாம். யான் எனது வாழ்க்கையிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன். நான் எனது வாழ்க்கையிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன்.
யான் எனது வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன். இன்னைக்கு போட்டது உங்க கருமையத்தில் போய் அமைந்துடும். அப்படியே பூட்டு போட்ட மாதிரியா நிற்கும். எப்பவும் ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்கிறோம் சொல்ற போது உடனே இந்த திட்டம் வரும். நாலாவட்டத்தில் நாம் அதுவாகவே மாறிடுவோம். எந்த துன்பமும் யாருக்கு செய்ய மாட்டேன். உடலுக்கும் மனதுக்குன்ற போது மனசுக்கு கூட கொடுக்கூடாது. அது ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, மனதுக்கு துன்பம் வர்றது எப்படிங்க? நீங்க ரோட்ல போயிட்டே இருக்கீங்க, வாயில புகையில போட்டிருக்கீங்க அல்லது எச்சில் கோழை இருக்குது, வழியிலேயே அப்படியே துப்பிட்டா எல்லாரும் செருப்பு போட்டா நடக்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் வருவார், சும்மா அவர் காலில் வச்சுப்பார், ஐயையோ எவனோ இங்க வந்து. இப்போ மனதுக்கு துன்பம் வந்துட்டுதான் இல்லையா? அது தவிர்க்கலாம். அந்த மாதிரி மனதுக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, உடலுக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. ஏன்னால் மனமாக உடலாக இருக்கிறது இறை நிலையேதான், தெய்வ நிலையேதான். ஆகையினால நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தாலும் குற்றம் செய்தாலும் அது இறைவனுக்கேதான் நான் செய்த மாதிரி. ஆகவே நான் குற்றம் செய்யவே மாட்டேன். குற்றம்னா அதாவது வாழ்க்கைக்கு வளம் பெறும் வாழ்க்கைத்தான் நாம் வாழறோம். அதுக்கு குறுக்க போக செயலெல்லாம் குற்றம். குற்றாலம்னு சொல்றோமே, என்னன்னா தண்ணி எப்படி ஓடனா எப்படி ஓடிட்டு இருக்கோம், அங்க எப்படி தண்ணி மேல இருந்து குத்துது. குற்று ஆழம், குற்றி விழக்கூடிய தண்ணிக்கு குற்றாலம்னு பேரு. அதனால அதே போல குற்றம் என்பது வாழ்க்கையில குறுக்க பாயும். அந்த குற்றம் செய்யாத இருக்கணும்னு சொன்னா இந்த ஐந்தொழுக்க பண்பாடு எளியது, நல்ல பயன் தரத்தக்கது. நீங்கள் இன்று முதல் கொண்டு அதை பின்பற்றி நடந்து வாழலாம். என்றுமே என்னுடைய ஆசியம் ஆற்றலும் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று கூறிக்கொள்றேன். எல்லாம் வல்ல இறையருளாலே நீங்கள் அனைவரும் உங்களுக்கு இறையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக. வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க மகரிஷி. அன்பர்களே, இந்த உலகில் தோன்றிய ஜீவராசிகளிலேயே மிக உயர்ந்ததான ஒரு நிலையில் நாம் எல்லாம் மனிதராக பிறகு எடுத்திருக்கின்றோம். நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்த அனுபவத்திலே பல்வேறு பழக்க வழக்கங்களை நாம் கடைபிடித்து வருகின்றோம். அவற்றையெல்லாம் பண்பாடு என்று சொல்கின்றோம். என்றாலும் இதுவரை நாம் பின்பற்றிய பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை பண்பாடுகள் ஒரு முழுமையாக நிறைவாக அமையாததன் காரணமாக ஆறாவது அறிவினை பெற்று பிற உயிர் படும் துன்பத்தை உணர்தலாக நாம் தெரிந்து கொள்ளும் நிலையிலும் இன்னும் மனிதருக்கு மனிதர் உதவி செய்யும் அல்லது துன்பத்தை நீக்கும் ஒரு முழுமையான பண்பாட்டினை பெறாமல் வந்திருக்கின்றோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அதையெல்லாம் சிந்தனை செய்து மனிதன் எப்படி வாழ வேண்டும், தனி மனிதனுக்கு வேண்டிய வாழ்க்கை பண்பாடு, அதற்காக 5 ஒழுக்க பண்பாட்டினை வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அன்பர்களே, இந்த உயர்ந்த ஒரு வாழ்க்கை பண்பாட்டினை நாம் கடைபிடித்தால் நாமும் அமைதியாக வாழ்ந்து துன்பமில்லாமல் வாழ்ந்து நம்மை போலவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் அமைதியாக வாழ்வதற்கு நம்மால் உதவ முடியும்.
ஐந்தொழுக்க பண்பாட்டினை வடிவமைத்து கொடுத்த அருள் தந்தை அவர்கள் மிக தெளிவாக அதனை, மிக எளிமையாக அதனை நமக்கு விளக்கி கூறினார்கள். கொடுத்த இந்த விளக்கத்தை எல்லாம் நாம் மனதிலே வாங்கியிருக்கின்றோம். அதை நாம் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஐந்தொழுக்க பண்பாட்டினை 2 வரியிலே நமக்கு இறுதியாக கொடுத்து உறுதிமொழியாகவும் கொடுத்திருக்கின்றார்கள். என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். இதுவரையிலே வந்த அனைத்து வேதங்கள், புராணங்கள் அனைத்தின் சாரமும் இதுதான். மகரிஷி அவர்கள் கொடுத்த இந்த உயர்ந்த வாழ்க்கை நெறியை கடைபிடிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி உடல் நலத்தோடு மன அமைதியோடு வாழ்வதற்கு வழிகாட்டிய மகரிஷி அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அந்த நன்றி அறிதல் என்பது இந்த வாழ்க்கை கோட்பாட்டினை பின்பற்றுவதாகத்தான் இருக்கும். நாம் செய்து கொடுத்த உறுதிமொழியை கடைபிடிப்போம் என்பதையே மகரிஷி அவர்களுக்கு நன்றியாக சமர்ப்பித்துக் கொள்வோம். அன்பர்களே, ஆசான் அவர்களின் இந்த தத்துவ விளக்கத்திற்கு அறிமுக உரை வழங்கி நம்மை எல்லாம் வரவேற்றார்கள் டாக்டர் அழக ராமானுஜம் ஐயா அவர்கள். அஞ்ஞானத்தின் காரணமாக வாழ்க்கையிலே சிக்கல்களை நாம் எப்படி ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்பதை எடுத்து சிறு விளக்கம் கொடுத்தார்கள். அவர்களுக்கும் அனைவரின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அரியொரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பினை நீங்கள் எல்லாம் பெற்றிருக்கின்றீர்கள். வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும், நீங்கள் எல்லாம் வருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து உங்களை எல்லாம் அழைத்து வந்த அந்தந்த அறக்கட்டளை பொறுப்பாளர்கள், பொறுப்பாசிரியர்கள் அனைவருக்கும் ஆழியார் அறிவு திருக்கோவில் நிர்வாகத்தினர் சார்பிலே நன்றிகளை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் தவம் நடத்தி கொடுத்து விளக்கம் கொடுத்த பேராசிரியர் நளினி பழனிசாமி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி நாம் இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.